கேள்விதான்டா கேக்குறோம். சொல்றா சொல்லு, என்னதான் பிரச்சனை சொல்லு போதும் சொல்லுடா. என்னடா மரியாதை எல்லாம் பேசுறேன் பாக்குறீங்க? இந்த நிக்கிறாரே இந்த ஆளு ஒரு முதலமைச்சருக்கு மரியாதை கொடுக்கறது இல்ல, மத்த மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆள் கூட மரியாதை கொடுக்கறது இல்ல, மக்களுக்கும் மரியாதை கொடுக்கறது இல்ல. மக்கள் எங்க பார்த்தாலும் பைத்தியக்கார பயல்களா, அயோக்கிய பயல்களா, திருட்டு பயல்களா, கூமுட்ட பயல்களா, தற்கூரி பயல்களா இஷ்டத்துக்கு பேசுறான் அப்படின்னா இந்த பாஷை தானே உங்களுக்கு தெரியுது, இந்த பாஷை தானே உங்களுக்கு தெரிஞ்ச பழக்கப்பட்ட புரியக்கூடிய பாஷைனா இந்த பாஷையில தானே நாங்க பேச முடியும். இனி எவனுக்கு மரியாதை கிடையாது உங்க கட்சியில. ஏன்னா நீங்க மரியாதையா பேசினா மட்டும்தான் எந்த நாய்க்கும் மக்கள் மரியாதை கொடுப்பாங்க, நாங்க மரியாதை கொடுப்போம். இல்லனா அது எப்படிப்பட்ட ஒரு ஆளா இருக்கட்டும், நீங்க என்ன வேணா கதை சொல்லுங்க, நாங்க போய் துப்பாக்கி எடுத்து இப்படி சுட்டோம், இப்படி போய் முதுகு தெரிச்சோம், நாங்க வந்து தலைவர் கூட இருந்தோம்னு சொன்னா தலைவருக்கு பிரபாகரன் சாருக்கு மட்டும்தான் மரியாதை. அவர் பேரை சொல்லி பிச்சை எடுக்கிற ஒரு நாய்க்கு கூட மரியாதை கிடையாது. பணத்தை வச்சு அரசியல் பண்ற ஒரு நாய்க்கு மரியாதை கிடையாது சொல்லிடும். இப்ப வழக்கு போட்டு சீமான் கெடுத்து விட்டாப்ல. டேய் நாட்டே கெடுத்து வச்சிருக்கா, நாட்டே கெடுத்து வச்சிருக்கீங்க. நீங்க காப்பாத்த போராடுறோம்டா. எப்படி ஆட்சி வந்து 3 மாசத்துல நாங்க வந்து நாட்டை எடுத்து வச்சிருக்கோம், நாட்டவே எடுத்து வச்சிட்டோம். இப்ப நீங்க வந்து நாட்டை காப்பாத்துறதுக்கு வரீங்க. அப்ப கடந்த வருஷங்கள் எல்லாம் நீங்க எங்க என்ன புடுங்கி நட்டு வச்சு பண்ணிட்டு இருந்தீங்க சொல்ல முடியுமா? அப்ப இதுக்கு முன்னாடி ஆட்சி எல்லாம் சிறப்பா இருந்திருக்கு நீங்க சொல்ல வர. சரி சரி, அதனால மேல போய் கையை பிடிச்சு போத்துக்கிட்டு மாமே மச்சன் தம்பி அண்ணன் அப்பா ஊர் தூக்கிட்டு இருந்தியா? இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு இடி பிறவின்றதே நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. ஒருத்தருக்கு மரியாதை கொடுக்க முடியாது, உனக்கு மரியாதை எங்களால தர முடியாது, உனக்கு ஓட்டு எங்களால போட முடியாது, ஒரு ஏழையும் பண்ண முடியாது. நீ வாடு கத்து, நீ வாடு போய் சேருன்னு நாங்க விட்டுருவோம். உங்களுக்கு எங்களுக்கு இருக்கிற வித்தியாசம்டா, மாண்புமிகு ஜோசப் விஜய் முதல்வர் அவர்களுக்கு முன்னாடி நிக்கிற சீமானுக்கு இருக்கிற வித்தியாசம் ஒண்ணுதான். நீ பிறந்ததுல இப்படிதானா இல்ல அம்மா பௌர்ணமிக்கு மட்டும் யாருவியா? இவன் என்ன செய்வான், இவன் என்ன செய்வான்னு கேளு. இவன் என்ன செய்வான் இப்ப சொல்றான், என்ன பிரச்சனை சொல்றான், உண்மையை சொல்லுவான். என்னடா பொழப்பு இது? கடன் இவ்வளவு இருக்கு, வட்டியே 1 லட்சம் கோடிக்கு மேல வருது, நம்ம இவ்வளவு சிரமம் இருக்கு, அதனால கொஞ்சம் பொறுங்க. இப்ப நான் சொல்றேன் பாரு, படித்து முடித்து விட்டு வேலை இல்லாத 70 லட்சம் இளைஞர் இருக்கான், கிட்டத்தட்ட 1 கோடி. இப்ப நான் என்ன செய்வேன், காமராஜரனுடைய பெருந்தலைவனின் பேரன், வஉசியின் வாரிசு, தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவரின் பேரன், தீரன் சின்னமலையின் வாரிசு, அயோத்தியாசர் ரட்டமலை சீனிவாசனுடைய பேரன், நான் என்ன சொல்லுவேன்னு சிங்காரவேலர் ஜீவானந்தத்தின் பேரன் என்ன சொல்லுவேன். லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. படித்து முடித்து விட்டு வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு இளைஞர்களுக்கு வேலைதாரன், அரசு வேலைதாரன். இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. அவங்க அரசியல் தோல் வைக்கப்பட்டு தொங்க விடப்பட்டாச்சு. எப்படின்னா மக்களுக்காக பேசுற மாதிரி நடிக்கிறது, மக்களுக்கு யாரும் நல்ல செய்ய வந்தா இடையில குறுக்க பூந்து குறுக்க அந்த கௌசிக் வந்தா. அது மட்டும் இல்ல, அந்த 40 பேர் வேலையை தட்டி பறிச்சுட்டு அதுக்கு ஒரு கொக்கரிப்பு செஞ்சீங்க பாருங்க. எப்பா அப்பதான் நாங்க புரிஞ்சுக்கிட்டோம், உண்மையிலே மக்களுக்கு யார் நல்லது மனசார நினைக்கிறா, மனசார நினைக்கிறதுக்கே துப்பு இல்லாத நீங்க நாட்டை காப்பாத்த வரீங்க. இந்த ஆள் என்ன வேணா பேசுவாராம், ஆனா இவரை வந்து நம்ம தவிர்க்க முடியாத தலைவர் சொல்லி தலைவருக்கு வச்சுக்கணுமா? இந்த தவிர்க்க முடியாத தலைவரை நம்ம என்ன பண்ணணும், தவிர்த்துட்டு போயிடணும். இது ஒரு ஆளே கிடையாது, தவிர்த்துட்டு நம்ம கடந்து போயிட்டே இருக்கணும்.